அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம காளிங்கராயன் அணைக்கட்டு அது எப்ப கட்டப்பட்டுச்சு, யாரால கட்டப்பட்டுச்சு, எப்படி கட்டப்பட்டது, இதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நாட்டோட வளம் அப்படிங்கிறது அந்த நாட்டோட நீர் மேலாண்மையை பொறுத்தும் நீர் வளத்தை பொறுத்தும் தான் இருக்கு. சிந்து சமவெளி போன்ற நாகரிகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நாகரிகம் வளர்ந்தது ஆற்றங்கரை ஓரமாகவும் நீர் வளம் எங்க இருக்கோ அதை சுற்றியும் தான் வளர்ந்துருக்கு. ஒரு நாடு செல்வ செழிப்பா இருக்கணும்னா அந்த நாட்டோட நீர்வளம் பாதுகாக்கப்படணும். அந்த வகையில மன்னர் காளிங்கராயன் ஈரோடு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலத்துக்கு பண்ண இந்த தியாகம் அளப்பரியது. இதை நாம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. அன்றைய பாண்டிய மன்னனால் குறுநில பகுதியான கொங்கு நாட்டின் குறிப்பிட்ட பகுதியை ஆள நியமிக்கப்பட்டவர்தான் காளிங்கராய மன்னர். அதிகப்படியான பவானி ஆற்றின் வெள்ள நீரை தடுத்து அணை கட்டி அதை நொய்யல் ஆற்றுடன் இணைக்கும் திட்டம்தான் காளிங்கராயன் கால்வாய் திட்டம். இது கிபி 1270 தொடங்கி 1282 ஆண்டு முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதை கட்டி முடிக்க 12 ஆண்டுகள் எடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, காளிங்கராயர் அவர்கள் ஒரு முறை கரூர் சென்றிருக்கிறார். அப்போ ஈரோடு மண்டலம் நீர் மேலாண்மையில பின்தங்கிய மாவட்டமாகவும் வறட்சியான பகுதியாகவும் இருந்திருக்கு. அப்போ கரூருக்கு போகும்போது விருந்துக்கு இவங்க அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அதை சொல்லி அந்த அவமானத்தினால இவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நம்ம ஊரை செழிப்பான ஒரு பகுதியா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவர் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் இந்த அணைக்கட்டு. இவர் இந்த அணையை கட்டும்போது மக்கள் சொன்னாங்களாம், இவர் தேவையில்லாம அன்வான்டா எக்ஸ்பென்ஸ் பண்றார், இது ஒரு தேவையில்லாத திட்டம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருந்துதான். ஆனா மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கால்வாயை கட்டி முடிச்சுட்டு இதை பயன்படுத்தாம இதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட நானோ என் குடும்பமோ பயன்படுத்த மாட்டோம்னு வைராகியமா அந்த இடத்துல இருந்து ஊத்துக்குழின்ற ஒரு பகுதிக்கு ஷிஃப்ட் ஆகி இந்த மன்னர் போயிட்டாராம். இப்பேற்பட்ட மனிதர்கள் பாருங்களேன். இப்ப இந்த திட்டத்தால 50,000த்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைஞ்சுக்கிட்டு வர்றாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த காலத்துல இந்த பவானியில இருந்து நொய்யல் ஆற்றுக்கு குறுக்க இந்த கால்வாயை வெட்டும் போது இந்த பகுதி பள்ளமாகவும் அந்த பகுதி மேடாகவும் இருக்கு. மேடான பகுதிக்கு தண்ணி எடுத்துட்டு போறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. மோரோவர் இவங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டா கால்வாய் வெட்டாம வளைச்சு வளைச்சு கட்டினாங்களாம். அதாவது தண்ணியோட ஸ்பீடை அவங்க ஸ்லோ பண்றதுக்காகவும் பக்கத்துல இருக்க பகுதிகள் எல்லாமும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமும் இந்த வளத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவும் மன்னர் ஒரு உயர்ந்த எண்ணத்தோட இந்த திட்டத்தை யோசிச்சு பண்ணியிருக்காரு. இவங்க இத கட்டி 700 வருடங்களுக்கு மேலாகுது. இன்னமும் காளிங்கராயன் அவர்களோட புகழை இந்த அணை பரப்பிக்கிட்டு இருக்கு. இவங்க இதை கட்டும்போது அனுபவித்த 2 சவால்கள்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னே சொன்ன மாதிரி மேடான பகுதிக்கு தண்ணியை கொண்டு போறது ஒரு பெரிய சிக்கல். பிளஸ் த லென்த், டிஸ்டன்ஸ் 80 கிலோமீட்டர், ஏறத்தாழ 80 கிலோமீட்டருக்கு இந்த திட்டத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த 2 சவால்களை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணி அச்சீவ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இதோட குறிக்கோள், இவ்வளவு கஷ்டமும் அவங்க எதுக்கு பட்டாங்கன்னா, அந்த பகுதி ஈரோடு பகுதி செழிப்படையணும். அவர் கண்ட கனவு நிறைவேறியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி 750 மதகுகளை வச்சு அணைக்கட்டுகள் கட்டி இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை அற்புதமாக சயின்டிஃபிக்காக இவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் டெவலப் ஆகாத காலத்தில் எப்படி பண்ணாருங்கிறது ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். அந்த காலகட்டத்தில் பல பகுதிகளில், உலகின் பல பகுதிகளில் மக்கள் நாகரிகமே அடைந்திருக்க முடியாத காலம். 12ஆம் நூற்றாண்டுகள்லாம் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குறுநில மன்னர் எப்பேற்பட்ட திட்டத்தை எவ்வளோ அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு அற்புதம்னு தான் சொல்லணும்.
இத்தகைய தியாகத்தை செய்த மன்னரின் பிறந்த நாள் இன்றும் முளைப்பாரி எடுத்து அப்பகுதி மக்களால் கொண்டாடப்படுகிறது. மக்களுக்காக இந்த நலத்திட்டத்தை வழங்கிய காளிங்கராயர் அவரின் நாமம் வாழ்க. நன்றி.